யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்குட்பட்ட தையிட்டி பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அதிகளவா பேசப்படுகின்ற விஷயங்கள்ல இது முக்கியமான விஷயம். இன்றைய நாள்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை தொடர்ச்சியா முன்வைக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இது தொடர்பான விமர்சனங்கள் இருந்து ஓரளவுக்கு இது பேச்சுவார்த்தை மூலமா ஓகே சுமூகமா இதை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இதுவரையில இருந்தது. ஆனா இது சுமூகமா முடிகிற மாதிரி தெரியாத ஒரு சூழல் இப்பொழுது உருவாகி இருப்பதை இன்றைய நிகழ்வுல பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, அரசாங்கம் இந்த தையிட்டி விவகாரம் தொடர்பாக இந்த விகாரை தொடர்பாக கடந்த கால அரசாங்கங்கள் என்ன முடிவுகள் எடுத்தாங்க, அது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருந்தது, என்ன நிலைப்பாட்டு அந்த அரசாங்கம் இருந்ததை தள்ளி நாங்க வச்சுட்டு இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா நாட்டு மக்களுக்கே வழங்கிய ஒரு விஷயம், தையிட்டியை விட்டுருவோம், நாட்டு மக்களுக்கே வழங்கிய ஒரு விஷயம், இனவாதம் மதவாதம் தொடர்பான எந்த ஒரு சூழலையும் இந்த அரசாங்கம் உருவாக்காது. சட்டவிரோதமான முறையில ஏற்படுத்தப்படுகின்ற இந்த இனவாத மதவாதம் தொடர்பான விஷயங்கள்ல எங்கேயுமே அனுமதிக்காது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவான நம்பிக்கை மக்களுக்கு வழங்கியிருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த தையிட்டி விவகாரத்துல மட்டும் ஏன் இன்னும் கவனம் எடுக்காம இருக்காங்க? ஆனா கவனம் எடுக்கப்பட்டது கடந்த நாட்களில் நாங்க பார்த்தோம் செய்திகள்ல. அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்களை நேரடியாக கொழும்புக்கு அழைத்து அமைச்சரவை அமைச்சு பக்கமாக கூட பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதுக்கு தீர்க்கமான சரியான கள ஆய்வுகள் நடத்தப்பட்டு தீர்க்கமான முடிவு, சரியான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இதற்கு பொது வழியிலேயே அமைச்சர்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய முக்கிய தரப்புகள் சொல்லியிருந்தாங்க, இந்த விஷயம் பேசி அல்லது ஆராயப்பட்டு தீர்க்கமான சரியான எது சரியா நடந்திருக்கா பிள்ளையா நடந்திருக்கான்றதுக்கு பாரபட்சம் இல்லாத தீர்மானங்கள் எடுக்கப்படும். இதுல எந்த ஒரு மத பிரச்சனையோ அல்ல இன பிரச்சனையோ இதுல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த விகாரை தொடர்பாக சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணியை கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற சம்பவங்கள் தொடர்ச்சியா கடந்த காலங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு பூரணை நாள்ல அங்க நடக்கின்ற மத வழிபாடுகளுக்கு வருகின்ற மக்கள், அதோட நம்ம இந்த காணி உரிமையாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மக்கள் அந்த விகாரைக்கு வழிபாட்டுக்கு போவாங்க, காணி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பூரணை விடுமுறை நாட்கள்லையும் இது நடக்குது. இதெல்லாம் தாண்டி இன்றைய நாள்ல ஒரு புதிய கட்டிடம் அங்கு திறக்கப்பட்டிருக்கு. இதில் உள்ள பெரிய சர்ச்சையே பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா, அரசாங்கம் இந்த விவகாரம் இப்படியே இருக்கு, இதுக்கு மேல எதுவும் நடக்காது, தீர்வு கண்டிப்பா இதுல இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதிகள் எல்லாமே எங்க போனது அப்படின்ற பெரிய விமர்சனம் அரசாங்கத்தின் மேல இப்ப முன்வைக்கப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு புதிய கட்டிடம், இதுவும் சட்டவிரோதமான முறையில காணியில கட்டப்பட்டது அப்படின்ற கட்டடம் தான். இந்த கட்டடம் இன்றைய நாள்ல மத வழிபாடுகளுக்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டடம் ஒரு மத குருக்களுடைய அல்லது புத்த பிக்குகளுடைய ஒரு அதாவது மடாலயமாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல இன்னும் சில கட்டிடங்களும் அங்கு கட்டப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இது இராணுவத்தினுடைய மிக பெரிய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பிரதேசம். கடந்த கொரோனா காலத்துல இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில அரச பக்கமாக ஆராயப்பட்டிருந்த சட்டவிரோதமான கட்டடங்கள் எதுவும் இங்கு கட்டப்பட்டிருக்காங்க. ஆனா அது தொடர்பாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பல தரப்பட்ட அளவில் பேசப்பட்டது. ஆனா இன்றைய நாளில் ஒரு கட்டிடம் அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய இடத்துல கட்டப்பட்ட கட்டடத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. இன்றைய நாளில் வளமை போல ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டத்தை தாண்டி புத்த சாசன அமைச்சர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் கடந்த நாட்கள்ல, இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு, கள ஆய்வுகள் நடத்தப்பட்டு சரியான தீர்வு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருந்தது. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே தொடர்பாக அதுக்கு பிறகு பேசப்படல. இன்றைய நாள் இந்த கட்டம் திறக்கப்பட்டிருக்கு. ஒரு தேர்தல் வருது, இந்த தேர்தல் வரும் போது கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் இதுவும் உண்டாக இருந்தது கடந்த நாட்கள்ல. ஆனா இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு தடுமாற்றத்தை வைத்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. தடுமாறுகிறது அரசாங்கம் என்ற விமர்சனம் இப்பொழுது எழுந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள்ல இந்த தையிட்டி விவகாரம் தொடர்பாக உற்று நோக்கப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த விஷயம் தொடர்பாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கு,
சொல்லப்போனா வடக்கினுடைய பல விஷயங்கள் கடந்த நாட்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் அரசாங்கத்தினுடைய அறிக்கைகள்லையும் சொல்லப்பட்டது. ஜனாதிபதி உரையில சொல்லப்பட்டது. காணி விடுவிப்பு, இந்த பாதைகள் விடுவிப்பு, இன்னும் பல பாதைகள் இன்னும் விடுவிக்காம இருக்கு. அந்த தேர்தல் வரும்போது மட்டும் அல்லது புதுசா வந்ததோட திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்படுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்யப்பட்டாலும் காணி இன்னும் மக்களுடைய பல காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது தொடர்பாக இதுவரையில பாராளுமன்றத்தில் கூட பேசாத நிலையில இன்னும் தொடர்ச்சியா அதற்கான கேள்விக்குறி தொடர்ச்சியா இருந்து கொண்டே இருக்கு. ஆனா இது தொடர்பாக தேர்தல் காலத்தில் பேசப்படும். ஆனா அதுக்கு பிறகு மறைஞ்சு போகும். கடந்த கால அரசாங்கங்கள் மாதிரியே இந்த அரசாங்கத்துடைய வாக்குறுதிகளும் இப்படியே காத்துல பறக்கிற சம்பவமாகவே இருக்கா அப்படின்ற பலதரப்பட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கு. செய்தித்தளங்கள்ல அதிகமா பேசுற இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்றைய நாள்ல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய மகன் யோசித்த ராஜபக்ஷ அவருடைய மனைவி நேற்றிரவு ஒரு இரவு விடுதி ஒன்றுக்கு சென்றாங்க. ஒரு கிளப்புக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு சண்டை, அதாவது கைகலப்பு நடக்கிற அளவுக்கான உடல் அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல செய்தித்தளங்கள்ல சிசிடிவி காணொலி மூலமாக கிடைத்தது. இவங்க ரெண்டு பேரும் வேறு மனைவி அதோட அவங்களுடைய பாதுகாப்பு உறுப்பினர்கள் 2-3 பேர் போயிருக்காங்க. போகும்போது அந்த கிளப்புக்கு போகும்போது தெரியும், இந்த ஒரு பெல்ட் ஒன்று போடுவாங்க கையில, அதை அவங்க போட மறுத்தாங்க. அப்படின்றதோட அந்த அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளோட அங்கிருந்த உறுப்பினர்களோட ஏற்பட்ட வாக்குவாதம் அது கைகலப்பாக மாறியிருந்தது. இது தொடர்பான போலீஸ் விசாரணை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. 2 பேர் இது தொடர்பாக தாக்கல் நடத்திய 2 பேர் இப்பொழுது தப்பி போயிட்டாங்க அல்லது தலைமறைவாக இருக்காங்க. அவங்கள விசாரணை மூலமா தேடிக்கொண்டிருக்காங்கதாகவும் அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது பரபரப்பா இன்றைய நாள்ல செய்தி ஊடகங்கள்ல பார்த்த ஒரு செய்தியாக இருந்தது. சரி, இதோட சேர்த்து இப்பொழுது விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனக்கு வீட்டில இருந்து உணவு வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அதாவது சிறைச்சாலைகள் திணைக்களத்திடம் முன்வைத்திருக்காரு. இந்த முன்வைத்த இந்த விண்ணப்பத்தை சிறைச்சாலைகள் திணைக்களம் தகுந்த காரணங்களை கேட்டிருக்காங்க. ஏன் வீட்டில இருந்து உணவு கொடுக்கணும் இருக்கு அப்படின்ற தகுந்த காரணங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பரிசீலித்து இதற்கான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைகள் திணைக்களம் சொல்லியிருக்காங்க. ரைட். அதோட இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து ஜனவரில இருந்து இன்றைக்கு வரைக்கும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் எத்தனை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் 27 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல 22 உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கு. இந்த வருஷத்துல துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சரமாரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் 2 நாளைக்கு முதல்ல ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் உயிரிழப்பு இடம்பெற்றிருந்தது. எனவே இந்த வருஷத்துல அதிகூடிய துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இந்த 3 மாத முடிவுக்கு இடையிலேயே இடம்பெற்றிருக்கு அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. இதோட சர்வதேச ஊடகங்கள்ல ஒரு செய்தியை நான் பார்த்தேன். பிபிசி இந்த செய்தியை அந்த நாளில் வெளியிட்டு இருந்தது. காசா பிரச்சனையில இதுவரைக்கும் 50,000 பேர், 50,000த்துக்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க. இதுல பொதுமக்கள் அங்கு அதாவது காசா பக்கமாக இருந்த ஆயுத தாங்கியவர்கள் என்று ஏராளமானவர்கள் இதுல உள்ளடக்கப்படுறாங்க. பொதுமக்களை மட்டும் தனியா இதுல கணக்கெடுக்கலன்னு சொல்லப்படுது. 50,000த்தையும் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரச்சனையானது பெரிய அளவாக தொடர்ச்சியாக இன்னும் நடந்து கொண்டிருக்கு. காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1,00,000த்துக்கும் அதிகமானவங்கன்னு சொல்லப்படுது. இந்த காசா பிரச்சனையில நடந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல 2.3 மில்லியன் மக்கள் இருக்காங்க. இதுல 50 பேருக்கு ஒருவர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே உறுதிப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள்ல இதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு ஊடகங்கள் சொன்னாலும் கூட முக்கியமான சர்வதேச ஊடகங்கள் அல் ஜசீரா, பிபிசி போன்ற செய்தி ஊடகங்கள் இந்த செய்தி அன்றைய நாளில் வெளியிட்டிருந்தாங்க. இந்த கணக்கெடுப்பு அப்படின்றது இதைவிட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள்ல சொல்லப்படுது. 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த காசா இஸ்ரேல் பிரச்சனையானது இன்னும் முடிந்த பாடல. கடந்த நாட்கள்ல தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 400-500 பேர் உயிரிழக்கிற அளவுக்கு பலமான தாக்குதல்கள் இஸ்ரேல் பக்கமாக இருந்து நடத்தப்படுவதாக பெரிய அளவான சர்வதேச குற்ற சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பெரிய அளவான எதிர்ப்புகளும் இப்பொழுது தொடர்ச்சியா ஆரம்பித்திருக்குது. கடந்த நாட்கள்ல பெரிய அளவாக எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த கடந்த ஒரு சில நாட்கள்ல அதிகளவான உயிரிழப்புகளை காசா மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயத்தையும் நம்ம செய்தித்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் சர்வதேச ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. எனவே இன்றைய நாள்ல இதுவும் ஒரு சர்வதேச ஊடகங்கள்ல பேசப்பட்ட முக்கியமான செய்தியாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.